இந்த உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனால் அதையெல்லாம் பணத்தால் தான் வாங்க முடியும். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான திறமை இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை என்று வரும்போது அவை எதுவும் உதவாது. பணம் இருந்தால் மட்டுமே அதை சரி செய்ய முடியும். நான் ஒரு கடின உழைப்பாளி, நாங்களே அனைத்து வேலைகளையும் செய்வோம் என்று நீங்கள் நினைத்தால் ஒருபோதும் பணக்காரர் ஆக முடியாது. யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள பணக்காரர்கள் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பார்கள். அவர்கள் அந்த இடத்தில் இல்லை என்றாலும் அவர்களுக்கான வேலை நடந்து கொண்டே தான் இருக்கும். மோர்கன் ஹவுசல் எழுதிய சைக்காலஜி ஆஃப் மணி என்ற புத்தகத்தில் பணத்தை பற்றிய சில முக்கிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். வணக்கம், நான் உங்கள் ருவாலிஹா ஸ்ரீ முல்லைச்செல்வன். டைம் இஸ் மணி. நேரம் தான் பணமாக மாறுகிறது. இந்த உலகில் பணத்தை வைத்து பணம் சம்பாதிச்சவர்களை விட நேரத்தை வைத்து பணம் சம்பாதிச்சவர்கள் தான் அதிகம். ஆகவே நேரத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்தால் நேரம் பணமாக மாறும். கெட்டிங் வெல்தி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டேயிங் வெல்தி. பணம் சம்பாதிப்பது வேறு, வளமாக வாழ்வதும் பணக்காரராக வாழ்வதும் வேறு. எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதோடு அந்த பணத்தை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு இருக்கு. ஸ்பெண்டிங் மணி டு ஷோ பீப்புள் வாட் யூ ஹேவ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு லூஸ் இட். நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி, அடுத்தவர் பார்வைக்கு பணக்காரராக தெரியணும்னு எதையும் செய்யாதீர்கள். சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பணத்தை பெருக்குவதற்கான முதல் படி சேமிப்பு. இரண்டாவது படி முதலீடு. நான் சேமிக்க மாட்டேன் ஆனால் முதலீடு செய்வேன்னு சொன்னாலும் தப்பு. நான் முதலீடு செய்ய மாட்டேன் ஆனால் சேமிப்பேன்னு சொன்னாலும் தப்பு. எவ்ரிதிங் கம்ஸ் வித் அ ஹிடன் காஸ்ட். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் ஒரு மறைமுக செலவோடு தான் வருகிறது. நாம் வாங்கும் பொருளின் வெளிப்படையான விலை மட்டுமே நமக்கு தெரியும். ஆனால் அதன் மறைமுக விலையையும் நாம் முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும். நாம் ஒரு மொபைல் வாங்கினா மொபைல் ரேட் மட்டுமே வெளிப்படையான செலவு. அது மட்டுமே நம் மனதில் படியும். அதோடு சேர்த்து ஃபோன் கேஸ், ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஆகியவற்றுக்கு ஆகும் செலவு. இதெல்லாம் மறைமுக செலவுகள். இதை பற்றி நாம் அதிகம் யோசிப்பது கிடையாது. இதே போல நாம் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மறைமுக செலவுகள் இருக்கு. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. நெவர் ஃபாலோ எனி ஒன் பிளைண்ட். பண விஷயத்தில் யாரையும் பார்த்து எதையும் செய்யாதீர்கள். என் நண்பர் அதில் இன்வெஸ்ட் செய்தார், ஸோ நானும் இன்வெஸ்ட் செய்தேன் என பண விஷயத்தில் செய்யாதீர்கள். அவர்கள் எப்படி எந்த டைமில் செய்தார்கள், எந்த மோடில் அவர்களுக்கு லாபம் வந்தது என தெரிந்து கொண்டு அதை பற்றி நன்கு யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டுமே தவிர அவர் செய்தார் ஸோ நானும் செய்தேன் என பண விஷயத்தில் செய்யாதீர்கள். சம் பெசிமிசம் இஸ் ஆல்வேஸ் அலோட். எப்போவுமே எல்லா விஷயத்திலும் ஆப்டிமிஸ்டிக்காக யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்டிமிஸ்டிக்காக மட்டுமல்ல, பெஸ்ட் கேஸ் சினாரியோவாகவும் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பவர் ஆஃப் காம்பவுண்டிங். சிறுதொழி பெருவெல்லம். இது சேமிப்புக்கு மட்டுமல்ல, செலவிற்கும் சேர்த்துதான். அதாவது நீங்கள் சேமிக்கும் சேமிப்பு சிறிய அளவாக இருந்தாலும் சில வருடங்கள் கழித்து பல மடங்காக பெருகியிருக்கும். இதே போலதான் செலவும். சின்ன செலவாதானே செஞ்சால் கையை விட்டு போனது பெரிய தொகையாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் சேஞ்சஸ் இன் மணி ட்ரெண்ட்ஸ். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலம் மாறிக்கொண்டே இருப்பது மாதிரி பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறையும் பணத்தை முதலீடு செய்வதற்கான வழிமுறையும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். இந்த மாற்றத்தை கவனித்து இதன்படி செயல்படுகின்றவர்களுக்கு தான் பணம் பெருகும். மிஸ்டேக்ஸ் ஆர் காமன் ஃபார் எவ்ரி ஒன். நம்மில் நிறைய பேர் சின்ன தவறுகள், சிறிய நஷ்டங்களை பார்த்து பெரிய முயற்சிகள், பெரிய முதலீடுகளையும் செய்யாமல் இருந்து விடுகின்றனர். அதனால் இந்த சின்ன தவறு, சிறிய நஷ்டம் ஒரு காமனான விஷயம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் எல்லோருக்கும் பணத்தை பிடிக்கும். ஆனால் பணத்துக்கு யாரை பிடிக்கும்? இந்த கேள்விக்கான பதிலை ஒரு குட்டி கதை மூலம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய நிறுவனம் இருந்தது. அந்த நிறுவனம் ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் ஒரு போட்டி நடத்தும். அந்த போட்டிக்காக அவர்கள் விற்கும் எல்லா பொருட்களின் அட்டைகளிலும் போட்டிக்கான ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. வாடிக்கையாளர்கள் அந்த கேள்விக்கான பதிலை அந்த கடிதத்தில் எழுதி அந்த அட்டையோடு சேர்த்து அனுப்பணும். அடுத்து அந்த நிறுவனம் டிசம்பர் மாதம் முழுவதும் அந்த பதில்களை சேகரித்து சிறந்த பதில்களை தேர்வு செய்து ஒரு நபரை மட்டும் தேநீர் விருந்திற்கு அழைப்பார்கள். அதுவும் சாதாரண விருந்து கிடையாது. அந்த நிறுவனத்தின் முதலாளியை சந்தித்து அவர் கையால் விலை உயர்ந்த பரிசை பெற முடியும். அதனால் நிறைய பேர் ஆர்வமாக கலந்துக்குவாங்க. அப்படிதான் இந்த ஆண்டும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. எங்கள் நிறுவனத்தின் வெற்றிக்கு என்ன காரணம் என்று கேள்வி கேட்கப்பட்டது.
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை எழுதியிருந்தார்கள். உங்கள் கடின உழைப்பு தான் காரணம், நிறுவனத்தின் முதலாளி தான் காரணம், தொழிலாளர்கள் தான் காரணம் என பல பதில்கள் வந்தது. அதில் ஒருவர் மட்டும் ரொம்ப வித்தியாசமான பதிலை எழுதியிருந்தார். உங்கள் நிறுவன வெற்றிக்கு அதிர்ஷ்டம்தான் காரணம் என்று பதில் எழுதியிருந்தார். பொதுவாக அந்த பதிலை பார்த்தா கோபம் தானே வரணும். பட் முதலாளி சிறந்த பதிலாக தேர்வு செஞ்சு தேநீர் விருந்திற்கு அழைத்தார். அவர் பேர் தான் சுகந்தன். சுகந்தனுக்கு பணக்காரர்களை கண்டாலே பிடிக்காது. அவர்கள் வசதியாக வாழ்கிறாங்க, எல்லாமே சுலபமாக நடக்குது, நமக்கு மட்டும் எப்போவுமே கஷ்டப்பட்டு தான் எல்லாமே நடக்குதுன்னு அவருடைய எண்ணம். கோபத்தில் தான் அந்த பதிலை எழுதி அனுப்பினாருன்னா பார்த்துக்காங்களேன். ஆனால் ஜெயிச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சுகந்தன் அந்த நிறுவனத்தின் முதலாளியின் வீட்டிற்கு போனதும் அவருக்கு ராஜ மரியாதையுடன் விதவிதமான உணவுகள் வழங்கப்பட்டது. சற்று நேரத்தில் முதலாளி சுகந்தனை சந்தித்து, எங்கள் நிறுவனத்தின் வெற்றிக்கு அதிர்ஷ்டம்தான் காரணம் என்று பதில் எழுதியிருந்தீர்களே, ஏன் என்று தெரிந்துக்கலாமான்னு கேட்டார். அதற்கு சுகந்தன், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உங்கள் அப்பா ஒரு தொழிலதிபர், அண்ணன் அம்மானு எல்லோருமே வியாபாரம் செய்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தொழில், பணம், அறிவுன்னு எல்லாமே தானாக கிடைச்சிருக்குமே. இதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா? அதனால தான் நான் அப்படி எழுதினேன்னு சொன்னார் சுகந்தன். இதை கேட்ட முதலாளி மென்மையான புன்னகையோடு ஒரு கிஃப்ட் பாக்ஸை சுகந்தன் முன்னாடி வைத்துவிட்டு கூடவே 3 செய்தித்தாள் பிரதிகளை சுகந்தனிடம் கொடுத்து, இதை படித்துவிட்டு கிஃப்டை எடுத்துக்கோ என்று கூறினார் அந்த முதலாளி. என்னடா இது வித்தியாசமான கோரிக்கையா இருக்குன்னு முதல் செய்தித்தாளை எடுத்து படித்தார். சில வருடங்களுக்கு முன்பு ஒரு வணிக கப்பலில் பெரிய பெரிய வணிகர்கள் பயணம் செய்து அரபு நாட்டில் இருக்கிற விதவிதமான ஆபரணங்களை வாங்கிவிட்டு தாயகம் திரும்பிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் அந்த கப்பல் கொள்ளையர்கள் கண்ணில் பட்டது. கொள்ளையர்களுக்கான வசமானது அந்த வணிக கப்பல். வணிகர்களிடம் இருந்த நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. அந்த கப்பலின் மாலுமி மிகவும் திறமையாக அருகில் இருந்த காவலர் கப்பலுக்கு தகவல் தெரிவித்தார். இதற்கிடையில் பெரும்பாலான வணிகர்கள் கொள்ளையர்களிடம் சண்டையிடாமல் அமைதியாக இருந்தனர். ஒரு வணிகர் மட்டும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு கொள்ளையர்களை தாக்கினார். அதற்கு கொள்ளையர்களை அவரை கடுமையாக தாக்கவே அந்த வணிகர் இறந்து விட்டார். அவர் இறந்த 5 நிமிடத்தில் போலீசார் கொள்ளையர்களை கைது செய்து பொருட்களை வணிகர்களிடம் ஒப்படைத்தனர். இறந்த ஒரு வணிகர் மட்டும் எவ்வளோ பணம், நகை எடுத்துட்டு வந்தார் என்று தெரியாததால் அவரது உடலை மட்டும் அவரது உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். 2வது செய்தித்தாளில் 18 வயதான ஒரு வாலிபனுக்கு லாட்டரியில் பணம் விழுந்தது. அந்த பணத்தை வைத்து தொழில் தொடங்க ஆரம்பித்தார். இருந்தாலும் அவருக்கு லாட்டரி மேலே இருந்த மோகம் குறையவே இல்லை. தனக்கு கிடைத்த பணம் முழுவதும் லாட்டரி வாங்கியே அழிச்சிட்டாரு. அதோடு தொழிலும் அதிர்ஷ்டமும் அவருக்கு கொடுத்த நஷ்டம் அவரது மனநிலையை பாதித்தது. லாட்டரியில் பல லட்சங்கள் கிடைச்ச அவர் தனது எதிர்காலத்தையே இழந்தார். 3வது செய்தித்தாளில் 40 வயதான ஒரு பெண்மணி தனியால் ஒரு உணவகத்தை ஆரம்பித்தாங்க. அந்த உணவகத்தில் என்ன சிறப்பு என்று தெரியுமா? 24 மணி நேரமும் உணவு கிடைக்கும். அதனாலே அந்த உணவகம் பிரபலமாச்சு. நிறைய பேர் வந்தாங்க, நல்ல லாபம் கிடைச்சது. அந்த பெண்மணியும் விரதா இல்லை, இரவு பகலாக உழைச்சாங்க. அதன் விளைவு 3 வருடத்தில் அவரது உடல் நிலை கெட்டு போனது. ஒரு நாள் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்து சுய நினைவை இழந்தார். அதன் பிறகு அந்த உணவகமும் மூடப்பட்டது. தற்போது சுகந்தனுக்கு ஒரு டவுட். இதை ஏன் என்னை படிக்க சொன்னீர்கள் என்று முதலாளியிடம் கேட்க அந்த முதலாளி கூறினார், முதல் செய்தித்தாளில் ஒரு வணிகரை பற்றி படித்தாயே, அவர்தான் என்னுடைய அப்பா. அன்று அவர் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருந்திருந்தால் நான் சிறு வயதிலேயே என்னுடைய அப்பாவையும் கோடிக்கணக்கான சொத்தையும் இழந்திருக்க மாட்டேனே. 2வது செய்தித்தாளில் உள்ள வாலிபன் என்னுடைய அண்ணன். அதிர்ஷ்டத்தை மட்டும் முழுசா நம்பி நஷ்டப்படாமல் இருந்திருந்தால் நான் சிறு வயதிலேயே நிம்மதியை இழந்திருக்க மாட்டேனே. 3வது செய்தித்தாளில் உள்ள பெண்மணி என்னுடைய அம்மா. உழைத்ததெல்லாம் சரிதான், ஆனால் அவர் உடல்நிலையையும் கவனிச்சிருந்தால் நான் வாலிப வயதில் அனுபவித்த எந்த வழியையும் அனுபவிக்க தேவையில்லை. இந்த 3 பேரும் 3 தவறுகளையும் செய்யாமல் இருந்திருந்தால் என் இளமை காலம் சிறப்பாக இருந்திருக்கும். இருந்தாலும் இவர்களது வாழ்க்கை பணத்தை பற்றிய 3 ரகசியங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஒருவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கணும். நிதானமும் பொறுமையையும் யார்கிட்ட இருக்கோ அவர்களை தான் பணத்திற்கு பிடிக்கும்.
இரண்டாவது ரகசியம், ஒருவருக்கு பணம் வருவதற்கு வேண்டும் என்றால் அதிர்ஷ்டம் காரணமாக இருக்கலாம், ஆனால் அதை தக்க வைக்க அவர் உழைத்தே ஆக வேண்டும். உழைப்பவர்களை, பணத்தை பெருக்குவர்களை தான் பணத்திற்கு பிடிக்கும். மூன்றாவது ரகசியம், என்னதான் உழைப்பு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் தன் உடலை பாதுகாப்பவர்களை தான் பணத்திற்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பதில் சொல்லியிருந்தீர்களே, அதிர்ஷ்டத்தால் தான் என் நிறுவனம் வளர்ந்தது என்று. அதிர்ஷ்டத்தால் என் நிறுவனம் வளரவில்லை, பணத்தை பற்றிய 3 ரகசியத்தால் தான் என் நிறுவனம் வளர்ந்தது என்று கூறினார் அந்த முதலாளி. பணத்தை பற்றிய 3 ரகசியங்களை அறிந்து கொண்ட சுகந்தனுக்கு அந்த தேநீர் விருந்து பரிசு மட்டுமல்ல, அனுபவம் மட்டுமல்ல, சிறந்த 3 பாடங்களையும் கற்றுக் கொடுத்துச்சான். இந்த விழா முடிஞ்சதும் நாம் அனைவரும் வெற்றியாளராக மாறணும்னா வெற்றிக்கான 3 வழிகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்றீங்களா? சார், கடைசி வரல கேட்குதா? என்னதான் சாப்பாடுல இருந்தாலும் எப்படி இருந்தது? நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை எவ்வளோ அழகா நமக்கு உணர்த்திட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற விஷயத்தை நம்மள சேர்ந்து சொல்லலாமா? சொல்லலாம் சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பணத்தை உருவாக்கு. பணத்தை உருவாக்கு. செகண்ட் பாயிண்ட், அந்த பணத்தின் மூலம் பணத்தை பெருக்கு. பணத்தின் மூலம் பணத்தை பெருக்கு. தேர்ட் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், என் கூட சேர்ந்து எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. தேர்ட் பாயிண்ட், ரிப்பீட். பணத்தை உருவாக்கு, அந்த பணத்தின் மூலம் பணத்தை பெருக்கு, ரிப்பீட். வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.